கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வாரமும் கொண்டு வருகிறது என்பதை அநேக தொலைபேசி அழைப்புகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு வாரமும் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர அவர் விரும்புகிறார். இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பல இடங்களிலே, பல வீடுகளிலே ஸ்டார்கள் தொங்க விடப்பட்டிருக்கதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அநேக இடங்களிலே கிறிஸ்மஸ் மரம் என்று சொல்லி வளர்த்திருப்பார்கள். அநேக இடங்களிலே கிறிஸ்மஸ் தாத்தா இங்கும் அங்குமாய் போவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிறது, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. காரணம் என்னென்று சொன்னால், இவையெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே பாலகனாக, மனிதனாக, மனித அவதாரம் எடுத்தார் என்பதை காண்பிக்கிறது. இந்த உலகத்திலே மனிதன் ஒவ்வொரு நாளும் பலவிதமான கஷ்டத்தில், பலவிதமான துன்பத்தில், வியாதியில், கடன் பிரச்சனையில், போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் மனிதனை கடவுள் நன்றாக இருக்கும்படியாக, மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, சந்தோஷமாக இருக்கும்படியாக மனிதனை படைத்திருந்தார். ஆனால் மனிதன் தன்னுடைய பாவத்தினாலே, தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே கடவுளை விட்டு தூரம் போய் இந்த உலகத்திலே மிகுந்த வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த வேளையில தான், ஐயோ, நான் படைத்த மனிதர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, அவர்களுக்கு நான் ஒரு புது வாழ்வை கொடுக்க வேண்டும், இந்த மனிதன் சந்தோஷமாய் வாழ வேண்டும், அவனுடைய கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் தீர்மானித்தார். ஆகவே தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக, குழந்தையாக பிறந்த ஒரு நிகழ்வுதான் இந்த கிறிஸ்மஸ் என்பது. இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஏற்கனவே அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்தார்கள். கடவுளாகிய தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கப் போகிறார், மனிதன் செய்த எல்லா பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொள்ளப் போகிறார், மனிதனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கப் போகிறார் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அதன் நிறைவேறுதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதன் சுகமாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே பாலகனாக, குழந்தையாக பிறந்தார். அந்த குழந்தையின் பிறப்பை குறித்து அநேகருக்கு சொல்லப்பட்டது. இங்கே பரிசுத்த வேதாகமத்திலே, அங்கே எருசலேமிலே, யூதேயா தேசத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய நற்செய்தி சொல்லப்பட்டது. துன்பத்திலே, வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது. பொதுவாகவே நாம் ஒரு சில மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு யாராவது ஒரு வழி சொல்வார்கள் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும், மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். நமக்கு கடன் பிரச்சனைனாலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது யாராவது ஒருவர், நான் உங்களுடைய கடன்களை எல்லாம் தீர்த்து விடுகிறேன், நான் நீங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து விடுகிறேன் என்று யாராவது நம்மிடத்தில் வந்து சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லது வியாதியில், சரீரத்தில் ஒரு சில வியாதிகள், ஒரு சில கஷ்டங்கள், எத்தனை டாக்டர்களை பார்த்தாலும், எத்தனை மாத்திரைகளை சாப்பிட்டாலும்
சுகம் கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒரு டாக்டர் ஏதோ ஒரு இடத்துல நல்ல ஒரு சிகிச்சை கொடுக்கிறார், நல்ல மருந்து கொடுக்கிறார், உடனே அந்த வியாதி சுகமாகிறது என்று சொல்லி யாராவது சொன்னால் நாம் உடனே அந்த இடத்துக்கு போக பிரயாசப்படுவோம். போய் பார்த்து எப்படியாகிலும் அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று பிரயாசப்படுவோம். இதே போல பலவிதமான கஷ்டங்கள் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுவிக்க யார் இருப்பது, இந்த கஷ்டத்தில் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி மனவேதனையோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி சொல்லப்பட்டது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்களும் பலவிதமான வேதனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வியாதியின் கொடுமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? மிகுந்த பண கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்கவில்லை, நாங்கள் எங்கெங்கோ மாப்பிள்ளை பார்க்கிறோம், ஆனாலும் நல்ல வரன் அமையவில்லை, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம், ஆனால் வேலை கிடைக்கவில்லை, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டும், எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான சண்டை சச்சரவுகள் நீங்க வேண்டும், நாங்கள் யாரிடத்திலே செல்வோம்? இன்றைக்கு அநேகர் மன அழுத்தத்திலே, மன நோயினாலே, மன கஷ்டத்தினாலே பலரும் பலவிதமான கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாரிடத்திலே செல்வோம், நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பேன் என்று சொன்னால் உங்களுக்காக ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு, நம்முடைய எல்லா விதமான வேதனையும் தீர்ப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு மருத்துவர்களை பார்ப்போம் என்று சொன்னால் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பு மருத்துவர் என்று சொல்லி ஒரு சில வியாதிகளுக்கு சிறப்பான மருத்துவரை பார்க்கிறோம். அல்லது படிப்புகளுக்கு போகும் பொழுது ஒரு சில சிறப்பான படிப்பை, விசேஷமான படிப்பை நாம் படிப்பதற்காக பிரயாசப்படுகிறோம். ஒரு சில காரியங்களில் ஒரு சில நன்மைகளை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை போய் பார்க்க வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு நன்மை கிடைக்கும், அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி நாம் ஒரு சிலரை தேடி போகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களுக்கும், நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் பதில் ஒருவரிடத்தில் இருக்கிறது, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் அங்கே அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்ன என்று சொன்னால், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மதம், இனம், மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த செய்தியை சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்காக உங்களுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டும், உங்களுடைய வியாதி நீங்க வேண்டும், உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் மாற வேண்டும், உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற போராட்டங்கள் நீங்க வேண்டும், நீங்கள் என்ன நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆபத்து நேரம் வரும் பொழுது, ஆபத்து காலங்களிலே யாரை கூப்பிடுவோம், யார் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி தவிக்கிற வேளையிலே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு, யாரோ ஒருவருக்கு அல்ல. ஏதோ ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நான் ஒரு கிறிஸ்தவன் இல்லை, நான் ஒரு கிறிஸ்தவள் இல்லை, எனக்கும் இந்த நற்செய்தி உண்டா, நானும் உலகத்திலே சந்தோஷமா இருக்க முடியுமா,
நானும் சமாதானமாக இருக்க முடியுமா என்று நீங்கள் ஆச்சரியத்தோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்கலாம். ஆம், நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க. நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, யாரும் விசாரிப்பற்ற நிலைமையில இருக்கலாம். ஆனால் உங்களை விசாரிப்பதற்கு, உங்களுக்கு நன்மை செய்வதற்கு, நீங்கள் சுகமாய் வாழ்வதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நற்செய்தியை தான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கவலைகள் மாற வேண்டுமா? உன்னுடைய வேதனை மாற வேண்டுமா? பல நேரங்களில் நீங்கள் நினைக்கிறீர்கள், இந்த கஷ்டத்திலே தான் என் வாழ்க்கை முடிந்துவிடும், இந்த கஷ்டத்திலே தான் நான் வாழ்ந்து மரிக்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து 38 வருஷமாய் வியாதிப்பட்ட மனுஷனை இயேசு சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எத்தனையோ விதமான கஷ்டத்தில் இருந்த, பிசாசின் பிடியில் இருந்த, பலவிதமான போராட்டத்தில் இருந்த மனிதர்களை இயேசு கிறிஸ்து சுகமாக்கி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி என்ன என்று சொன்னால், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஏன் பிறந்தார் என்று சொன்னால், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மனிதன் படுகிற எல்லா விதமான கஷ்டத்துக்கும் மூல காரணம் பாவம். அந்த பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அருமையானவர்களே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரவங்கள்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள்? ஏன் ஏன் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது, எல்லா பிரச்சனைகளுக்கு மூல காரணம் பாவம். மனிதன் செய்த பாவம். அந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது, அந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படும் பொழுது அவன் சந்தோஷமாய் வாழ முடியும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையின் பாவங்கள், உங்கள் மூதாதையர் செய்த பாவங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கொடிய பாவமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அருமையானவர்களே, நீங்களும் என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைக்கு, என்னுடைய வாழ்வின் பிரச்சனைக்கு என்ன காரணம்? நாங்கள் சரியாகத்தானே செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லா காரியங்களையும் சரியாகத்தானே செய்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் ஏன் இத்தனை பிரச்சனை, ஏன் இத்தனை பாடுகள் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமான காரணம் பாவம். ஒருவேளை நீங்கள் யாருக்கும் எந்த தீமையை செய்யாமல் இருந்திருக்கலாம், எந்த பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்கள் மூதாதையர்கள், ஆதி பிதாக்கள், ஆண்டவர் கடவுள் மனிதனை படைத்த பொழுது ஆதாம் ஏவாள் என்று சொல்லி ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆனால் அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடினால தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலமும் வேதனையிலே காணப்படுகிறது. ஆகவே அந்த பாவங்கள், மூதாதையர்கள் ஆதி பிதாக்கள் செய்த அந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கப்படும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய இருதயத்திலிருந்து பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால், நீக்கப்படும் என்று சொன்னால், நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதுவரைக்கும் சந்தோஷத்தை, சமாதானத்தை தேடி எங்கெங்கோ போயிருந்திருக்கலாம், என்னென்னவோ செய்திருக்கலாம். ஆனால்
உண்மையான வழி. இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அருமையானவர்களே, உங்கள் பாவம் போக்குவதற்கு, உங்கள் சாபங்கள், உங்கள் வாழ்க்கையின் சாபங்கள் நீங்குவதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், கன்னியாகிய மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டு. சமாதானத்தை தேடி என்ன மற்ற காரியங்கள் செய்தாலும், எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு மூல காரணம் என்று சொல்வார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அதற்கு மூல காரணத்தை கண்டுபிடித்தால், இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் பல நேரங்களில் பலவிதமான காய்ச்சல், இப்படிப்பட்ட பலகீனங்கள் வருகிறது. காய்ச்சல் என்று வரும் பொழுது உடனே டாக்டர்கள் அந்த காய்ச்சல் எதனாலே வருகிறது என்று பரிசோதிக்கிறார்கள். காய்ச்சலிலே பலவிதமான காய்ச்சல் இருக்கிறது. இந்த நாட்களிலே டெங்கு காய்ச்சல் என்று சொல்லுகிறார்கள், ஃப்ளூ காய்ச்சல் என்று சொல்லுகிறார்கள், பலவிதமான காய்ச்சல் இருக்கிறது. காய்ச்சல் எல்லாவற்றிற்கும் பொதுவான மாத்திரை என்று கொடுக்க மாட்டார்கள். என்ன காய்ச்சல், எதனாலே இந்த காய்ச்சல் வருகிறது, மனித உடம்பிலே எதனாலே இந்த காய்ச்சல் வருகிறது என்று சொல்லி மருத்துவர்கள் அதை பரிசோதிப்பார்கள். பரிசோதித்து பார்த்துவிட்டு, இந்த காரணத்தினாலே இந்த டெங்கு கொசு கடித்திருக்கிறது, அதனாலே இந்த வியாதி வந்திருக்கிறது, ஆகவே அதற்குரிய மாத்திரைகளை கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் டாக்டர்கள் கொடுப்பார்கள். அப்பொழுது அந்த வியாதி, அந்த காய்ச்சல் நீங்கி விடுகிறது. அதே போல எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் மனிதனுடைய பாவம். அந்த பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில மன்னிக்கப்படும் என்று சொன்னால் அவனுக்கு எல்லா விதமான சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் எல்லா விதமான காரியங்களும் கிடைக்கும். ஆகவேதான் அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து பாலகனாக, குழந்தையாக பிறந்தார். அவர் பிறந்து வளர்ந்து மனுஷருடைய எல்லா பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவிலே அவர் பலியானார். நாம் பல காட்சிகளிலே பார்த்திருப்போம். இயேசு கிறிஸ்துவை ஆணிகளால் அடிப்பார்கள், சவுக்கினால் அடிப்பார்கள், இரத்தம் சொட்ட சொட்ட இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்தார். காரணம் என்ன என்று சொன்னால், அவர் செய்த பாவத்துக்காக அல்ல. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மற்ற திருடர்களோடு இயேசு கிறிஸ்துவை நிறுத்தியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து யாருக்கும் எந்த துரோகம் செய்யவில்லை, யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை, எந்த திருடோ எந்த பொய்யோ எந்த விதமான பாவம் செய்யாதவர். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தை, ஒரு மனிதனை அன்றைக்கு சிலுவையில் அறிந்தார்கள். காரணம் என்று சொன்னால், உங்கள் பாவமும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், மனிதன் விடுதலையோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறப்பார் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் உள்ளத்திலே இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி யார் கேட்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை நீதிமான்களாய் மாற்றி, அவர்களை நல்லவர்களாய் மாற்றி, அவர் வாழ்க்கையிலே நல்ல ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் செழிப்பையும் தருகிறார். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த நற்செய்தியை கேட்டு, இந்த இயேசு எனக்கு வேண்டும், என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், என் பாவத்தை எல்லாம் நான் அறிக்கை செய்து விடுகிறேன், என் பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து கழுவி நீக்கிவிடட்டும், என்னை சுத்திகரிக்கட்டும், நான் இயேசுவின் பிள்ளையாய் மாறுகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கோடான கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியின் மூலமாக இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலை எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், இப்பொழுது நீங்கள் இயேசுவிடத்தில், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், நான் ஒரு பாவி,
என் பாவத்தை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீங்கள் என்னென்ன காரியங்களிலே மிகுந்த மன பாரத்தோடும் மிகுந்த மன வேதனையோடு இருக்கிறீர்களோ அந்த மனபாரங்கள், மனவேதனைகள் நிச்சயமாய் நீங்கும். எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலகனாக பிறந்தார். அந்த இயேசுவை இன்றைக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா? இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே இயேசுவுக்கு இடம் கொடுப்பீர்களா? இயேசுவே, என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய பிள்ளையை என்னை மாற்றும் என்று கேட்பீர்களா? அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் நான் சொல்லுகிறதை சொல்லுங்கள். அன்புள்ள இயேசப்பா, நான் ஒரு பாவி. என் பாவத்துக்காக இயேசுவே நீர் பரலோகத்தை விட்டு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தீர். நீர் மனிதனாக பிறந்து எல்லாருக்கும் நன்மை செய்தீர் இயேசுவே. ஆனாலும் மனிதர்கள் உம்மை சிலுவிலே அறைந்தார்கள். சிலுவிலே எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் இயேசுவே. உம்முடைய இரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. என்னை உம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். உமக்காக நான் வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே என் தெய்வம், நீரே என் கடவுள். இன்று முதல் இயேசுவே, நான் உம்மை மாத்திரம் நான் தொழுது கொள்வேன், உம்மை மாத்திரம் நம்புவேன். நீரே என் வாழ்க்கையின் நம்பிக்கையாக இருப்பேன் என்று நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். உங்களுக்காகவே இயேசு பிறந்திருக்கிறார், வேற யாருக்கோ அல்ல. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். நீங்கள் இருந்த இடத்துல இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், இயேசுவே எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தை தாரும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு இயேசு தர வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியின் மூலமாக இந்த நற்செய்தியை கேட்ட பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில இயேசுவே நீர் கொடுக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவனை கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்கிற ஆண்டவரே யாராக இருந்தாலும் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படட்டும், சாபங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும், கண்ணீர்கள் நீங்கட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். இயேசுவே, உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மை செய்தருளும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி எல்லா ஜனமும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று இயேசுவே நீர் விரும்புகிறேன். அதற்கு ஆண்டவரே, மனுஷனுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு மூல காரணமாக இருக்கிற அந்த பாவத்தை மன்னிக்க அதிகாரம் படைத்தவராக இயேசுவே நீர் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும், அவர்களை சந்தோஷமாய் மாற்றும். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கட்டும், ஒரு புது வாழ்க்கை தொடங்கட்டும். அவள் இன்று முதல் சந்தோஷமாக இருக்கட்டும். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்காகத்தான் இயேசு பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாய் அறிய விரும்பினால் சிவகாசியிலே இந்திய தேவ சபை பழனியாண்டவர் தியேட்டரிலிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற அந்த வழியிலே ஸ்ரீனிவாசா மெஸ் என்கிற ஹோட்டல் இருக்கிறது. அதுக்கு பின்பாக நமது ஆலயம் சபை இருக்கிறது. ஆகவே இந்த சபைக்கு வாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு முதல் ஆராதனை, காலை 10:30 மணிக்கு இரண்டாவது ஆராதனை, மாலை 7 மணிக்கு ஆங்கில ஆராதனை என்று சொல்லி ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் வாருங்கள். உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆலோசனை தருகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for watching. God bless you.